ஃப்ளாஷ் பஞ்ச சுத்தி. நம்பர் 1 தந்த சுத்தி. இயற்கை பற்பொடி எடுத்து நன்றாக நாவில் வைங்க. உமிழ்நீர் ஊறி வரும். அந்த உமிழ்நீர் கொண்டு பற்களை நன்றாக துலக்கி விடுங்கள். துலக்கிவிட்டு வெந்நீரில் வாய் கொப்பளிங்க. நம்பர் 2 கப சுத்தி. பல் துலக்கி முடித்ததும் இந்த கட்டை விரலை எடுத்துகிட்டு போய் உள்ளர அந்த உள்நாக்குக்கு முன்னாடி இந்த பல்லுடைய ஈறுகள் போய் இந்த இந்த விரலை இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா பற்களுக்கு மேலே ஈறுகள் இருக்கும். அந்த ஈறுகள் போய் முடிகிற இடத்துல தசை தொடங்கும். கடினமான பகுதி முடிஞ்சு அந்த தசை பகுதி தொடங்குற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். உள்ள அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை நல்லா தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா கொமட்டும். 3 முறை கொமட்டணும். ஒரு தடவை தேய்க்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருங்க. 3 முறை கொமட்டுற வரைக்கும் தேய்ங்க. அதுக்கடுத்து இங்கே நெஞ்சிலேருந்து வெளியே வந்திருக்க சளி, வாய்க்கு வந்திருக்க சளி எல்லாத்தையும் துப்பிடுங்க. மறுபடியும் தேய்ங்க, மறுபடியும் துப்புங்க. இந்த மாதிரி 6 முறை தேய்க்கணும். தொடர்ந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அது கப சுத்தி. 6 முறை துப்பணும். இப்படி தேய்ச்சி 3 முறை கொமட்டிட்டு ஒரு தடவை துப்புறது ஒரு சுற்று. இந்த மாதிரி 6 முறை செய்யணும். நம்பர் 3 குடல் சுத்தி. நல்லா நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு உங்களுடைய கைகளை இப்படி மேல் வயிறில் வச்சு இப்படி அழுத்தியபடி கால்களை இப்படி மடக்கி அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். இப்படி அமர்ந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு அது குடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்ற செஞ்சிடும். குடல் சுத்தி. அதுக்கு அடுத்தது நேத்திர சுத்தி. நம்பர் 4 நேத்திர சுத்தி. உங்கள் உள்ளங்கையில் இப்படி 2 உள்ளங்கையிலையும் தண்ணீர் அள்ளிக்கொள்ளுங்க. இந்த உள்ளங்கையில் எவ்வளோ தண்ணி நிற்கிதோ நிற்கட்டும். இப்படி கண்களை அந்த இடத்துல அந்த உள்ளங்கையில் இப்படி அமுத்தி கண்ணை நல்லா அந்த உள்ளங்கையில் தங்கியிருக்க தண்ணியில் அலசுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. நம்பர் 5 குளிர்ந்த நீரில் நீராடி விட்டு வாருங்கள். அவ்வளோதான். மிக எளிமையாக இந்த ஃப்ளாஷ் பஞ்ச சுத்தி அன்றாடம் செய்து வந்தால் போதுமானது. உடலில் நோய்கள் அண்டாது.